ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். அதிரசம் பெர்ஃபெக்டா வர மாட்டேங்குதா? கவலையே வேண்டாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. சூப்பரான டிப்ஸ் நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்போ அதிரசம் பண்றதுக்காக அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேங்க. இந்த அரிசியை ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு அதை 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துடலாங்க. இப்போ நமக்கு 2 ஹவர்ஸ் ஊறிடுச்சுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ண அரிசியை ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிறோங்க. காட்டன் துணி எடுத்து அதில் நம்ம போட்டுருக்கோங்க. இப்போ இது நம்ம ஃபேன் காத்துல உலர வைக்க போறோங்க. அதாவது வெயில்ல இது காய வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் உலர வைக்கிறோங்க. உலர வச்சதுக்கு அப்புறம் நான் இதை ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வரேன். நீங்க சப்போஸ் மிக்சியில அரைக்கிறதா இருந்தா சலிச்சு யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1 கிலோ அரிசிக்கு நான் 3/4 கிலோ, அதாவது 750 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேங்க. இதுக்கு வெல்லம் பாகு வெல்லமா வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்டா இருக்குங்க. இப்போ யூஸ்வலா நம்ம வெல்லத்தை தட்டி போடுவோங்க. ஸோ தட்டி போடும்போது அது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லைடர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடும்போது தண்ணியில ஈஸியா கரைஞ்சிடுங்க. இப்போ இந்த வெல்லம் கரைக்கிறதுக்காக நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்திருக்கேங்க. அது எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 250 ml எடுத்திருக்கேங்க. அதாவது 1 கிலோ அரிசிக்கு இந்த ரேஷியோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வெல்லத்தை துருவி வச்சிருக்கோங்க. அந்த துருவி வச்சிருக்க வெல்லத்தை நம்ம போட்டுடலாங்க. போட்டு ஸ்டவ்ல வைக்கலாம். ஸ்டவ்ல வச்சுட்டு இந்த வெல்லம் நல்லா தண்ணியில நல்லா கரையட்டுங்க. கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை என்ன பண்ண ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்றோங்க. ஏன் இப்படி பண்றோம்னா, அதாவது வெல்லத்துல நிறைய தூசி இருக்குங்க. அந்த தூசியை ஃபில்டர் பண்றதுக்காக தண்ணியில கரைச்சிட்டு லைட்டா சூடானோடனே தண்ணியில கரைஞ்சிடுங்க. அதை நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிடலாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது அந்த தூசி அதில் அப்படியே டெபாசிட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம பண்றோங்க. லைட்டா சூடானாலே போதும். ரொம்ப நேரம் ஸ்டவ்ல வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வெல்லம் கரைஞ்ச அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது அந்த பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுலேயும் நமக்கு சில தூசி இருக்குங்க. அதுக்காக நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கழுவியாச்சு. அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு பதம் வெள்ளைப்பாகுக்கு பதம் ரெடி பண்ணலாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சுங்க. ஸ்டவ்ல வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது டக்குன்னு பதம் வந்துருங்க. 5 மினிட்ஸ் ஸ்டவ்ல வச்சிருந்தீங்கனால இந்த மாதிரி நல்லா பொங்கி பொங்கி வருங்க. ஒரு பிளேட்ல கொஞ்சமா தண்ணி விடுறோங்க. தண்ணி விட்டு ஒரு டிராப் விட்டு பார்க்குறோம். விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி உருண்டு வந்துருந்துச்சுன்னா இதுதாங்க இதோட பதம். பாகு மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்து இது பண்ணிட்டீங்கன்னா அதிரசம் சூப்பரா வருங்க. இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. வெள்ளைப்பாகு ரெடி ஆனோடனே அப்படியே சூட்டோடையே நம்ம என்ன பண்ணோம்னா மாவு கிளறிடணுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு மாவு போடுறோங்க. போட்டு அதை ஃபர்ஸ்ட் நல்லா கிளறிக்கிறோங்க. நிறைய மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு ஸோ இதில் மாவு கிளறதுக்கு நல்லா ஒரு திக்கான கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு கிளறதுக்கு நல்லா கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இப்போ நான் மிக்ஸ் பண்ண இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு அதிரச மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனா இப்போ தொட்டு பார்த்தோம்னா அது கொஞ்சம் இதுவா இருக்க மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சமா மாவு போட்டு மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணிடுறேங்க. நல்லா திக் ஆயிடுச்சுங்க. திக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 1 டே அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நைட்டு பண்றேன், மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா மறுநாள் அந்த அதிரசம் போட்டோம்னா நமக்கு டேஸ்டா இருக்குங்க. மாவு நல்லா ஊறி நமக்கு சூப்பரா இருக்குங்க. இப்போ நமக்கு 1 டே ஆயிடுச்சுங்க. 1 டேக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா அந்த மாவு கையில நல்லா ஒரு பிசைஞ்சுக்கிறோங்க. எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசையும் அது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாங்க. பிசையும் போது நல்லா இலக்கம் கொடுக்குங்க மாவு. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா அதிரச சைஸுக்கு தகுந்த மாதிரி உருண்டை போட்டுக்கலாங்க. இப்போ பெருசா வேணா அதுக்கு சைஸ் மாதிரி பெருசா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் சீட் எடுத்து அதுல எண்ணெய் தடவி மாவு நல்லா தட்டிடலாங்க. தட்டிட்டு 3 ஓட்டை போட்டுடலாங்க. எண்ணெய் காய வச்சு இதை போட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டாச்சு. போட்ட உடனே திருப்பாதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பினீங்கன்னா அதிரசம் நமக்கு பிரியாம வருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க அதிரசம் பண்றதுல. ஃபர்ஸ்ட் வெள்ளை பாகு கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா அதிரசம் கரெக்டா வந்துடும். செகண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பினீங்கன்னா கரெக்டா வருங்க. இப்போ நமக்கு சூப்பரா அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம தட்டி போட்டுடலாங்க. இப்போ நமக்கு சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.